போங்க. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே நம்மோடு பேசும்படியாய் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்று நோக்கி பார்த்த வழியிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உள்ளத்தில் வைத்தார். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். கவனத்தோடு தேவனுடைய வார்த்தையை நான் கேட்போம். வசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யுள்ளாய் இருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. கொலோசி நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கொலோசி நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். எல்லாம் வாசிக்கலாமா? கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கிடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலுள்ளாய் இருங்கள். இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரம் விசுவாசியுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆலோசனைகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அதிகாரமாக நான் பார்க்க முடியும். சொல்லும் பொழுது மேலானவைகளை தேடுங்கள் என்று அவர் எழுதுகிறார். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள் என்று சொல்லிட்டு அந்த மேலானவைகளை நாடுங்கள் என்று அடுத்து எழுதுகிறார். பூமியில் அல்ல, மேலான நாடுகள் சொல்லிட்டு அந்த ஆலோசனை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலான ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவர் கொண்டு வருகிறார். அதில் ஒரு வார்த்தையை தான் இந்த காலவெளியோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நன்றி அறிதலுள்ளவர்களாயிருங்கள். நாம் தேவனுக்கும் நன்றி செலுத்தும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது மிக முக்கியமான. கடந்த நாட்களில் இதை குறித்து சற்று நான் வேத வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை உள்ளத்திலே தேவன் பதித்தான் உங்களோடு நான் பகிர்ந்துள்ளபடியாய் விரும்புகிறேன். நன்றி அறிதலுள்ளாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆயிலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதிவிட்டு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். அதில் கொடுக்கும் பொழுது அந்த பட்டியலில் ஒரு காரியம்னா, ஜனங்கள் நன்றி அறியாதவர்களாய் என்ன செய்வார்கள்? போய்விடுவார்கள் என்று எழுதப்படுகிறது. நன்றி அறியாதவர்களாய் போய்விடுவார்கள். நாம் இருக்கிற உலகம் நன்றி அறியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்திலே 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். அந்த வந்த வேளையிலே அவள் தூரமாய் நின்று ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதை நான் பார்க்க முடியும். நீங்க போய் ஆசாரியர்களை காண்பீங்கள் என்று சொன்ன வேளையிலே அவள் புறப்பட்டு போகிறார்கள். போகிற வழியிலே தானே அவர்கள் சுத்தமானார்கள் என்று எழுதப்படுகிறது. 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்களில் ஒருவன், நல்லா பார்த்தீங்களா? அவர்களில் ஒருவன் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்களில் ஒருவன் திரும்பி வருகிறான். ஆண்டவர் நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லல, அவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்கிறான், சொஸ்தமடைந்து விட்டான், ஆண்டவர் சுகமாகிட்டாரு. திரும்பி வந்து சோத்திரம் செலுத்துகிறான். அவன் சமாரி என்று எழுதப்படுகிறது. அப்போ இயேசு அவர் கேட்டார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 நினைச்சங்க எங்கே? அவள் பெற்ற சுகத்தோடு எப்படி போயிட்டான்?
நன்றி அறியாதவர்களாய் போய்விட்டார்கள். அவை இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் நன்றி அறிதலுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் சொல்ற தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நான் வேத வசனங்களிலே தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நினைப்பூட்டின நன்றி அறிதல் இல்லாமல் போன ஒரு மனிதனை குறித்து சொல்லி பின்பதாக நன்றுள்ள மனிதனை குறித்து நான் உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். 2 நாளாகமத்து புத்தகம் 2 நாளாகம் 24ஆம் அதிகாரத்தினராய் திருப்புங்கள். 2 நாளாகமத்து புத்தகம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபம் இந்த வசனத்தை வைத்துக்கொள்ள நான் சற்று விளக்கி நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இங்கே யோவாஸ் ராஜாவை குறித்து எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். யோவாஸ் யோய்தா தனக்கு செய்த எல்லா காரியத்தையும் என்ன செய்யலாம் நினைக்கல, நினைச்சு பார்க்காம குமாரனை கொன்று போட்டான். நன்றி உள்ளவனா இருந்திருக்கணும், குமாரனை கொன்று போட்டான் என்று எழுதப்படுகிறது. இந்த யோவாசுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீரானால் இந்த யோய்தா இல்லையானால் இவன் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாப் இருக்கிறான். யூதாவின் ராஜாவாக யோசபாத் இருக்கிறான். இவள் அரசாண்ட காலங்கள். யோசபாத் ராஜா தேவனுக்கு பயந்த ராஜா, தேவனுடைய வழியில் நடந்த ராஜா. ஆனால் இந்த ஆகாப் ராஜாவோடு என்ன செய்து கொண்டான், சம்பந்தம் கலந்து கொண்டான். என்ன ராஜாக்கள் அல்லவா, அதனால தங்களுடைய ஸ்டேட்டஸ் படி பிடிக்கணும்னு சொல்லி யோராம் என்று சொல்லுகிற தன்னுடைய குமாரனுக்கு அத்தாலியேல் என்று சொல்லுகிற ஆகாபின் குமாரத்தியை திருமணம் முடித்தான். அதுக்கு பின்பு யோராமுக்கு பின்பதாக அகசியா என்கிறவன் பட்டத்துக்கு வருகிறான். அகசியா அவன் ராஜாவாக அவன் மாறுகிறான். யூத தேசத்தை அரசாண்டு வருகிறான். ஆனால் துன்மார்க்கமான ஒரு நிலைமையிலே அவன் ஜீவிக்கிறான். அப்பொழுது யெகூ தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் கொல்லப்பட்டான் என்பதை இந்த சம்பவத்தில் நான் வாசிக்க முடியும். இந்த அகசியாவுக்கு யோசேபிதாத் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி ஒருவர் இருந்தார். இந்த அகசியாவுடைய குமாரன் தான் இந்த யோவாஸ். அவனோடு அநேக ராஜகுமாரர்கள் இருந்தார்கள். இப்ப இந்த அத்தாலியால் என்ன செய்தான்னு சொன்னால், இந்த அகசியா அரசாண்ட நாட்களிலேயே அவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் வாசிப்பது நேரமில்லை. நீங்கள் 4ஆம் புத்தகத்திலே ராஜாக்கள் எழுதப்படுகிறது. தவறான ஆலோசனைகளை சொல்லி தேவனுடைய வழியை விட்டு பின்வாங்கும்படியாய், தேவனுக்குரமாய் பாவம் செய்யும்படியாய் தோணினாள். நீ பெற்றோர்கள் அத்தாலியால் மால் இருக்கக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்கு கண்டிக்க வேண்டும். அவளை தேவனுடைய வழியிலே நடத்த வேண்டும். துன்மார்க்கமான பாதையிலே செல்வதற்கு அவளை ஊக்குவிக்க கூடாது. சண்டை போட்டு வந்தா அந்த நாட்டில் எங்க வீட்டில் முதல்ல எனக்கு தான் அடி விழும். அடி வாங்கிட்டு வந்திருப்பேன், அடிதான். ஏன் சண்டை போட்டேன்? இன்னைக்கு நம்மளால எனக்கு பார்த்தீங்கன்னா கூட 2 அடி அடிச்சுட்டு வந்திருந்தா என்னடா அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் அத்தாலியல் மாறி நடத்தல சரியா. யூதாவின் ராஜா யோசபாத் ரொம்ப நல்லா இருந்தான். ஆரம்ப நாட்டில் கர்த்தருடைய வழி நடந்தி 20ஆம் அதிகாரத்தில் அவன் துதியின் மூலமாய் ஜெயத்தை பெற்ற காரியம் எல்லாவற்றையும் நான் வாசிக்கிறோம்.
அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆலோசனைப்படியே வேற வழி இல்லை. அவனுக்கு ஆண்டோடைய ஆலோசனை இல்லை, அத்தாலியோடைய ஆலோசனை தான். வாசித்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 2:4-22:3. நல்லா கவனிங்க. தேவனுடைய யூதா தேசம், யூதா கோத்திரம், இஸ்ரவேல் தான் ரொம்ப மோசமா போயிடுச்சு. யூதா கோத்திரம் தேவனுடைய வழியில வந்தது. ஆனா என்ன பண்ணானா, துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய், யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு மிக கவனமா இருக்கணும். பெற்றோர்களா இருக்கிறவர்கள், தாய்மார் பிள்ளைகளை துன்மார்க்கமாய் நடக்குவதற்கு ஊக்குவிக்க கூடாது. அவனை தேவனுடைய வழியிலே நடத்த வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படும்படியாய் பழக்க வைக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தில் உட்கார வச்சு அவளை ஜெபிக்க வைக்க வேண்டும். இது மிக முக்கியம். ஜான் வெஸ்லியுடைய பெற்றோரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் இரவில் ஒவ்வொரு பிள்ளைகள் தலைமாட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. தாயார் கத்த ஜான் வெஸ்லி மூலம் பெரிய எழுப்புதல் கத்தை கொண்டு வந்தார். ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஜான் வெஸ்லியுடைய குடும்பம். பிள்ளைகளுக்கு நம்ம வேண்டியதான் வாங்கி கொடுப்பது நல்லது. பெற்றோரை மற்றவர்களுக்கு முன்பதாக, மற்றவர்களை பிள்ளைகளுக்கு முன்பதாக குறை பேசுதல், ஊழியர்களை குறை பேசுதல், மற்றவர்களை குறை பேசுதல், அதனுடைய பிள்ளைகளை துன்மார்க்கமான பாதை கொண்டு போய்விடும். மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த அத்தாலியை கூட அதிகமாக படிச்சேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ரொம்ப கிறிஸ்தவ பெற்றோர்களை அத்தாலியால் போல எத்தனையோ பேர் இருக்கிறான். தேவனை மனுஷனுக்கு பயம் நடக்க கற்றுக் கொடுப்பதில்லை, தேவனை வழியிலே நடப்பதற்கு கொடுப்பதில்லை. அதுக்கு மாறாக சண்டை விடுவதற்கும் எதிர்த்து பேசுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதல்ல, நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய வழி நடக்க வேண்டும். அப்படி எழும்பி அகசியா செத்த உடனே ராஜகுமாரர்கள் எல்லாரையும் கொல்ல போட வைத்தார். இவ்வளவு ஆளுகை செய்யும்படியாய் என்ன யோசனை பாருங்க. அப்ப எவ்வளவு கொடுமைக்காரியாய் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாய் இருந்திருப்பான் என்பதை குறித்து வாசியுங்க. ராஜகுமாரர்கள் எல்லாரையும் அவள் கொல்லும்படியாக கொன்று தீர்த்தாள். அப்பொழுது வசனத்தை நீ வாசிங்க 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாவரை சங்கம் எல்லாத்துக்கும் உண்டா. அப்பொழுது வாசிங்க. அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்து எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். இந்த யோவாசை மாத்திரம் அவருடைய கணவர் ஆசாரனாய் இருந்தான். யோய்தா என்று சொல்கிற ஆசாரனாய் காணப்பட்டான். அவனை வைத்து தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுத்தான். அத்தாலியால் துன்மார்க்கமாய் நடக்க கற்றுக் கொடுத்தாள். ஆனால் இவன் தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுத்து ஒழித்து வைத்து அவனை ஆயத்தம் ராஜ அரண்மனைக்கு என்று ஆயத்தம் பண்ணினான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். 23:11. யோய்தாவும் அவனுடைய நல்லா கவனிச்சு, யோய்தாவும் அவனுடைய குமாரரும் என்ன பண்ணினார்கள்? அவனை அபிஷேகம் பண்ணி என்னவா மாத்தினாங்க? ராஜாவாக ஆக்கி ராஜா வாழ்க என்றார்கள். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. கூட பிறந்த எல்லாரும் செத்துட்டான். அவனோடு எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் அத்தாலியாவினால. இவன் மாத்திரம் அத்தையாகிய யோவிதாஸ் மேலவா காப்பாற்றப்பட்டு போதிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு
ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவனை ஒழித்து வைத்து, என்னன்னா அத்தாலியால் அவனை கொன்று விடுவாள். இப்ப அத்தாலியால் தான் தேசத்தில் அரசாட்சி செய்கிறாள். அவருடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கண்களுக்கு படாதபடி பாதுகாத்து அவனை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவன் ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே அவனை கொண்டு வந்து யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் இணைந்து அவனை அபிஷேகம். யோய்தா நினைச்சிருந்தா தன்னுடைய குமாரனை ராஜாவா மாத்திருக்கலாம். இல்ல, ராஜ வம்சத்தில் வருகிற அவனை கொண்டு வர வேண்டும், இவனை எப்படியாயினும் ராஜாவாக்க வேண்டும் என்கிற ஒரே பாரத்தோடு அவனும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அத்தாலியால் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. அத்தாலியால் இருந்தால் இவன் வாழ முடியாது. ஆகவே அத்தாலியலை கொலை செய்தார். இவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு வருகிறான். ஆரம்ப நாட்கள் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிந்தின காலத்தில் நான் வாசித்தோம், யோய்தா தனக்கு செய்த தயவை ராஜாவாய யோவாஸ் நினையாமல் யாரை கொண்டு ஓட்டா? சத்தமா சொல்லுங்க. அவனை ராஜாவாக்குனது யாரு? யோய்தாவும் அவருடைய குமாரரும். செய்த தயையை நினைக்கவில்லை, செய்த நன்மையை நினைக்கவில்லை. நன்றி கெட்டவனாய் மாறிவிட்டான், நன்றி கெட்டவனாய் மாறிவிட்டான். ஆனா அவனுடைய நிலைமை என்ன என்பதை நீங்க கீழே பார்த்தீங்கன்னா 24 வசனத்துல வாசிங்கன்னா, சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர் கையில் நினைச்சதாங்க. வார்த்தை ரொம்ப நான் திரும்ப திரும்ப படிச்சேன் பாருங்களேன். பெரிய சேனை இருக்கு, ரொம்ப பணம் இருக்கு, ரொம்ப சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, தப்பிச்சிடலாம் அப்படின்றது இல்லை. ஆண்டோட வேலை நடக்கல, தேவனுக்கு ஒரு மாதிரி செஞ்சதுனால சொல்றாரு, மற்றவர்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் இந்த பெரு கூட்டத்தை என்ன செய்தாராங்க? பயங்கரமான தோல்வி. அவர்கள் யோவாசுக்கு என்ன செய்தாங்களா? தண்டனை. அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார். எப்படி போனவன் விட்டு போனாங்களா? மகா வேதனை, வேதனைக்குள்ளவனாய் மாறிவிட்டான். நன்றி இழந்தவன், நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்தவர்களை கொலை செய்தவன், தன் ராஜாவாவதற்கு காரணமாக தயையை நினைவில்லை. இப்ப அவருடைய நிலைமை பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பிரதமான நிலையில் காணப்படுகிறான். மகாவேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். நீ பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியக்காரர் ஆசாரியனாய யோய்தாவுடைய குமாரன் ரத்தப்படி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையில் அவன் என்ன செய்தாங்க? ஊழியரை கொண்டு போனாங்க. நல்ல ஒரு மரணம் இல்லை, முடிவா நல்ல முடிவு, ஒரு முடிவு இல்லை. இந்த காலவழியிலே ஆண்டு இந்த காரியத்தை உள்ளத்தில் பாரப்படுத்தினார். மற்றவர்கள் செய்த தயையை நன்மையை நினைத்து நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சிறு நன்மை செஞ்சாலும் சரி, பெருமை நன்மை செஞ்சாலும் சரி, ஒரு உள்ளம் நன்றி உள்ளவர்களாக அவர் காணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றியுள்ளா இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது உபாகமத்து புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. உபாகமத்து புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினை. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். யோவாஸ் பூர்வ நாட்களை கொஞ்சம் நினைத்து பார்த்திருப்பானால் தான் தப்புவிக்கப்பட்டதையும் தன் காப்பாற்றப்பட்டதையும் எப்படியாய் அவனுடைய குமாரன் சேர்ந்தவனை ராஜாவாக்கினதும் ராஜா வாழ்க என்று சொல்லி மரித்து போகிறவனை காப்பாற்றினத நினைச்சது பார்த்தவனா நல்லவனா இருந்திருப்பான். நினைச்சு பார்க்கல. இப்ப வந்திருக்கிற மேன்மை, இப்ப வந்திருக்கிற உயர்வு, இப்ப வந்திருக்கிற ஆசீர்வாதம், அதை மாத்திரம் எண்ணி பார்த்தான். பூர்வ நாட்டில் நினைக்கல.
அவைதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னார், பூர்வ நாட்கள் என்ன செய்ய நினை. உனக்கு தெரியலையாப்பா? யார்கிட்ட கேளு, உங்க தாத்தா அப்பாட்ட கேளு. எப்படி வந்த, இன்னைக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, எப்படி வீடு கட்டணும், எப்படி இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறோம், எல்லாத்தையும் ஆரம்ப நிலைமையில கேட்டு பாரு. அதை கேட்டு பார்த்தேன்னா நீ நன்றி விடயத்தோடு இருப்ப. அதை மறந்துட்டோன்னு சொன்னா வாழ்க்கையில நன்றியா இருக்கும். மனுஷருக்கு நன்றியா இருக்க மாட்டோம், தேவனுக்கு நன்றியா இருக்க மாட்டோம். அதுதான் யோவா செய்த காரியம். நினைச்சு பார்க்கல. இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்ல பூர்வ நாட்கள் என்ன, இந்த 2025 வருஷத்தை ஆரம்பிக்க போற நம்ம, இந்த வருஷத்தை முடிக்க போற நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆரம்ப நாட்கள் நம்ம எப்படி இருந்தோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார். இதெல்லாம் கத்தரால வந்தது. இது கடித்தடத்திலே கத்த சில மனுஷரை கத்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அதை யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்து நன்றியுள்ளாய் காணப்பட வேண்டும். அதை மறந்துடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில பெருமை வரும். அது தேவன் விரும்புறதில்லை. அவை சொல்ல, உனக்கு தெரியலையா, நீ கேட்டு பாருப்பா, மற்றவங்கிட்ட கேளு, உன் தவப்படுத்தல கேளு, அவன் எப்படி வந்ததுன்னு சொல்லுவான், அறிவிப்பான் அதை குறித்து. அதுதான் ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை நினை 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 என்றே சொன்ன ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். உபாகமத்து புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப நீங்க திரும்ப திரும்ப நீ வாசின சில வசனம் சொல்ல போறேன். நான் கடந்த நாட்டில் பார்த்து எதை சொல்றாருன்னா, எப்படி அடிமையா இருந்தா அதை நினைச்சு பாருப்பா, எப்படி இருந்த. நீங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பழசையே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. ஆண்டவர் பழச பேச சொல்றாரு, பழச நினைச்சு பார்க்க சொல்றார். பழைய காரியத்தை நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அடிமையாக இருந்தா என்பதை நீ நினை. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேமாசியாபம் உபாகம் 8:2. இந்த 40 வருஷம் அளவும் நடத்தி வந்த எல்லா வழியை நிச்சயமாக நினைப்பாயாக. நான் சில வசனம் மாத்திரம் சொல்லி காட்டேன். 18ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, உன் தேவனாய கர்த்தரை நிச்சயமாக நினைப்பாயாக. ஏன்னா அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்நாளில் இருக்கிறது போல செய்யறது காரணம் என்ன? அந்த நாள்ல இருந்த கர்த்தர் அவர். உபாகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாத்தீங்களா? இப்ப திரும்ப சொல்றாரு, நீ எகிப்தில் எப்படி இருந்த, அடிமையா இருந்தப்பா, அதை நினைச்சு பாரு. இன்னைக்கு நீ பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், நீ இன்னைக்கு மேன்மையான நிலைமையில வந்திருக்கலாம், உனக்கு பெரிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்த அதை நினைச்சு பாரு. அடிமைத்தனத்தில் இருந்தையாயே அதை எண்ணி பாரு. அப்படின்னா எதுக்கு சொல்றாருன்னா, அவருக்கு நன்றியா இருப்போம், நன்றி உள்ளவளா இருக்கணும். அதுக்காக அவர் சொல்றார், நான் அப்படி இருந்தேன், கர்த்தர் இப்படி மாற்றி இருக்கிறாரு. நான் எந்த விதத்தில் இருந்தேன், ஆண்டவனை உயர்த்திருக்கிறாரே என்று ஒரு நன்றியுள்ள இருதயம் இருக்கும்படியாய்த்தான் தேவன் திரும்ப 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 அதை நினைத்து பார்க்கும்படியாக அவர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதை நினைப்பாயாக. திருப்பி 22ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாங்க, நினைப்பாயாக நினைப்பாயாக நினைப்பாயாக. ஆனா ஜனங்கள் நினைச்சாங்க தெரியுமா? நினைக்கல.
எரேமியாவிலும் எசேக்கியேலிலும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய உள்ளத்தின் கதறுதலை நீங்க பார்க்க முடியும். தீர்க்கதரிசியின் மூலமாக உள்ளத்துடைய வேதனை, உள்ளத்துடைய அங்கலாய்ப்பை நான் வாசிக்க முடியும். எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்ன செய்தார்கள்? மறந்து விட்டார்கள். வாழ்வு வந்தவுடனே, ஆசீர்வாதங்கள் வந்தவுடனே, நன்மைகள் கிடைத்தவுடனே தேவனை மறந்து விட்டார்கள். உபாகமத்தின் புத்தகம் ஒரு நினைப்பூட்டுதலின் புத்தகமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நினை நன 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 எரேமியால தொடர்ந்து எரேமியால வாசித்தீங்கன்னா அவங்க அதை மறந்துட்டாங்க. தொழுகையை மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இந்த கால வழியிலே இந்த வருஷத்தை முடிக்க போறோம். நம்ம ஆரம்ப நாட்டில் சிறிது பார்ப்போம். கத்தனை நடத்தின வழிகளை யோசித்து பார்ப்போமானா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நாட்கள் அதிகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நாட்களாய் செலவழிப்போம். குடும்ப ஜபங்களில் ஆண்டவர் நல்ல நன்றி செலுத்துங்க. போகும்பொழுது வரும்பொழுதும் ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. தேவனுக்கு மனமாற நன்றி செலுத்துங்க. தேவ ஜனங்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல விரும்புகிறேன். 143ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு தம்பி ஜனத்துக்கு பூர்வ நாட்டில் என்ன செய்ப்பா நென. தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. ஆனா தாவீது அவன் சொல்லுகிறான், பூர்வ நாட்களை நினைக்கிறேன். உங்களுடைய செய்கைகள் எல்லாம் என்ன செய்யறேன்? தியானிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கரத்தின் கிரியைகளை என்ன செய்யறேன்? யோசிக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது சாமுவேல் திருச்சி வீட்டுக்கு வந்ததையும் இவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண நினைச்சு பார்த்திருப்பான். ஆடுகளை மேய்க்கும் பொழுது தேவனை அழைத்து வர சொல்லி அபிஷேகம் பண்ணார். என் சகோதரர் 7 பேர் அல்ல, என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கத்தின் கைக்கு, கரடி கைக்கெல்லாம் தப்பி வச்சார். அதை மறக்கலாமே. அதனாலதான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சவுல் முன்பதாக நிற்கும் பொழுது உன்னால முடியாது, உன்னால ஆகாது சொல்லும் பொழுது அந்த பூர்வ நாட்டில் நினைக்கிறான். அவன் நினைச்சு சொல்ல அந்த வசனத்தோட வாசிப்பு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் சொல்லுகிறான், நீ உன்னால முடியாது, அவன் யுத்த வீரன், நீ இளைஞன் என்று சொல்லும் பொழுது 34ஆம் வசனம் வாசி பார்ப்போம். 17:34. வசனம், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் யோசுவாகிற மறக்கல. ஆண்டவர் செய்த நன்மை மறக்கல. கோலியாத் பெரிய ஒரு மனுஷனா இருக்கிறான். முழு இஸ்ரவேலும் நிக்க முடியல. சவுல் ராஜாவால ஏத்து நிக்க முடியல. யுத்தத்திற்கான எல்லா காரியம் இருந்துச்சு. தாவீது நினைச்சு பாக்க, அன்னைக்கு என்ன தப்பு வச்சாருப்பா, அப்ப இந்த பெலிஸ்தன் கைக்கு நினைச்சு வரன தப்பு வைப்பார். யோசிப்பாரு. பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன். கர்த்தரனை எப்படி நடத்தி வந்தார், எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு, எனக்கு எப்படி ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்தாரு, எப்படி நான் அந்த வீட்டை கட்டினேன், எப்படி ஒரு ஜீவியத்துல கர்த்தரனை நடத்தினாரு, இன்னைக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதம் மேன்மையெல்லாம் எப்படி எனக்கு வந்துச்சு யோசிச்சு பார்த்தோமானா நான் சொல்லுகிறேன், நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. ஆண்டவர் நன்றி செலுத்துவோம், ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். நாட்டில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தங்களுடைய புகழை குறித்தும் மேன்மையை குறித்தும் மேன்மை பாராட்டல் உண்டு.
கஷ்டத்தின் வழியா பாடுகள் வழியா எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம் என்பதை நினைச்சு பார்ப்போமானா நமக்கு பெருமை பாராட்டுவதற்கு ஒரு துளி கூட நமக்கு என்ன வராது. ஏன்னா இது எல்லாம் கர்த்தரால வந்தது என்பதை உன்னாளில் உனக்கு இருக்கிறபடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்ற ஆண்டவரே, பூர்வ நாளை நான் நினைக்கிறேன், ஒரு செயலான பார்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் 103 சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரியப்பா, என் முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த மறக்காத, மறந்துடாத. ஒரு எத்தனையோ நன்மையை செய்திருக்கிறாரே, நீ மறந்துடாத என்று தன் ஆத்மாவுக்கு நினைப்பூட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, தனக்குத்தானே நினைப்பூட்டுகிறான். நீங்க நம்ம என்ன சொல்ல, பைத்தியம் நினைச்சுப்போம், அவனுக்கு நானே பேசுற பைத்தியம் நினைச்சிருப்போம். ஒரு பைத்தியக்காரனை போல அவன் சொல்லுகிறான், நீ மறவாத, தேவன் செய்த நன்மையை மறவாத, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த காலவளை கர்த்தர் செய்த எல்லா நன்மை நினைச்சு பாரு. ஞாயிற்று ஆறாங்க வந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறதில்லை. உங்க வீட்டில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு, உங்க வாயில துதி பாடல்கள், குடும்பமாய் உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருவேளை வாடகை வீட்டில் கூடி இருக்கலாம், அந்த வாடகை வீடையாவது கர்த்தர் கொடுத்தாரு, அதுக்காக உமக்கு என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனையோ பலவீனங்கள்ல வந்திருந்திருக்கலாம், அந்த பலவீன கர்த்தரை மட்டும் பலப்படுத்தி இருக்கிற, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவர் செய்த நன்மை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணும். கடந்த வாரத்தில் நான் பாம்பேலிருந்து புறப்பட்டு வந்தோம். சனிக்கிழமை இலங்கை தேசத்தில் அந்த சென்னையில் மழை பெஞ்சனால கடைசி வரைக்கும் ஃப்ளைட் நிப்பாட்டினாங்க, திருப்பி விட்டோம். விட்டவர்கள் பெங்களூர் வந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்களாம் என்ன செய்யலாம், போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம், சண்டை போட்டாங்க. நான் எப்படி ஞாயிற்றுக்கிழமை 6 வந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரே தீர்மானம் அப்படி என் உள்ளத்தில் வந்துச்சு. பெங்களூரில் இறக்கி விட்டதுனால ஒரு கேப் புக் பண்ணி காலைல 3 மணிக்கு வந்து சேர்ந்தேன். இதே இது சில ஃப்ளைட்டை ஹைதராபாத் கொண்டு விட்டாங்க, பல விமானங்கள் ஹைதராபாத்தில் இறக்கி விட்டாங்க. அப்போ யோசிப்பது, ஆண்டவரே, ஹைதராபாத்தில் கொண்டு இறக்கி விட்டுருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிப்பார். முதல் நாள் வெள்ளிக்கிழமை பகலில் மீட்டிங், இரவு ஜபம் நடந்தது. நான் வீட்டுக்கு வரும்போது 3 மணி, திரும்ப 5 மணிக்கெல்லாம் எழுப்பி ஃப்ளைட், தூங்கவே இல்லை. அடுத்த நாளும் இரவுலாம் தூங்கலை. டிரைவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம பாதுகாப்பாரு. கஷ்டம்தான் இருந்தது. ஆனால் யோசிக்கல, ஆண்டவர் சோத்து ஒரே ஒரு காத்து யோசி, ஆண்டவரே, பெங்களூர்ல வந்து இறக்குனதுக்கு அது சோத்துறோம், அதனால வீடு வந்து சேர்ந்தேன். அதே இது ஹைதராபாத்தில் இறங்கியிருந்தா நான் 1ஆம் தேதி வந்திருக்க முடியாது ஆண்டவரே. ஸோ எத்தனையோ காரியங்களில் பாதிப்பு ஏற்படதான் செய்யுது. நம்ம நெகட்டிவ் சைடு இருக்கிறது இல்லை, அவருடைய பாசிட்டிவ் சைடு எழுப்போமானா நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம்னா என்ன சொல்லி இருக்கவே மாட்டோம். அவே டேக் இட் சீரியஸ். நான் சொல்றத விளையாட்டு எடுக்காதீங்க. வீட்டில் உட்காந்து பிள்ளைகளோடு உட்காந்து ஆண்டு நன்றி செலுத்துது. 2025ஆம் ஆண்டு சாதாரண ஒன்றாக இருக்க போறதில்லை. நீ தெரியும், எப்போ உலகத்தை வருது, அது வருது, இது வருது, எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. யார் போட்டாலும் போடாட்டாலும் பைபிளில் என்ன செய்யும் நடக்கும். இவங்கெல்லாம் கணிச்சு சொல்கிறாங்க, ஜோசியம் பார்க்குற மாதிரி எல்லாம். இப்போ என்னதுன்னா கணிப்பு தான் அங்கே வர்றதெல்லாம். பைபிளில் சொல்லது எல்லாம் நிச்சயம் அப்படியே நிச்சயம் நடக்கும். நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய பிள்ளையாகி எனக்கு உங்களுக்கும் இந்த வரப்போற வருஷத்தில் தேவன் வித்தியாசப்படுத்தி நடத்தணும், நன்மையை தரணும்னா நன்றியுள்ள இருதயம் வரணும். யோகிதா நன்றியுள்ள இருதயம் இல்லாதனால வேதனைக்குள்ளாக்கப்பட்டான். 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 வேண்டாம் அந்த நிலைமை. நேரங்கள் எடுங்க. சும்மா சமைப்பதிலும் மற்ற காரியத்திலும் நேரங்களை 24 மணி நேரம் செலவழிக்காம இந்த வருஷத்துல மீதியான நேரம் 4 நேரங்களை ஒதுக்குங்க. புருஷர்களும் சரி மனைவிகளும் சரி பிள்ளைகளை வைத்து நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல பாடலை பாடி நன்றி செலுத்துங்க. நான் சொல்லுகிற 25ஆம் அதிகாரத்தில் நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளாக கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதனை அல்ல, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது சொல்லுவார். இல்லைன்னா எல்லாரும் நீங்க வேதனை பண்ணிட்டே இருக்கும். இன்னும் புலம்பவர்கள் இன்னும் அதிகமாக தான் புலம்ப போறோம். வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையாகி தேவனுடைய சமூகத்தில் நான் ஒன்று சொல்றேன், சீரியஸா நேரத்தை ஒதுக்குங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க.
உட்காருங்க, கத்தரை பாடுங்க, துதிங்க. ஆண்டவர் நடத்தின வழிகளுக்காக உங்க சோத்திரம் என்று சொல்லுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் துதித்தான். யோசிப்பார், தெரியுமா அவனுக்கு? சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு. 7 பேர் அபிஷேகம், பெரிய தோற்றத்தை உடையவர்களா இருந்தார்கள். அவள அபிஷேகம் பண்ணிருக்கலாம். அப்படிதான் சொன்ன, இவன் தான் ராஜாவாக்கும் என்று சாமுவேல் எண்ணி ஊற்ற போனா. இல்ல, ஏன்னா அவன் தோற்றம் எல்லாம் ராஜாவை போல இருக்கிறது. இல்ல, ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவீத ஃபேமிலி லிஸ்ட்லே இல்லைன்ற ஒருவனை கத்தர் எடுத்தார். அவருடைய வாழ்க்கையில தேவனை எல்லா விதத்தையும் துதிப்பார். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில துதி 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 எல்லாவற்றிலும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, உங்களுக்கு தெரியும், சிங்காசனத்திலே 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக அமர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாஞ்சிக்கல, அவன் விரும்பல. தெரியும், சவுல் மரித்த பின்பு யூதா பட்டணத்தில் உள்ளவை குடியிருக்கிறான், எபிரோன்ல போய் குடியிருக்கிறான். ஜனங்கள் வந்து அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதும் வந்து அபிஷேகம் பண்ணினார்கள். உயர்வும் ஆசீர்வாதம் நன்மையும் தாவீதை தேடி வந்தது. காரணம், he was a grateful heart. அவனுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இருந்தது. எந்த வித்த பண்ணாலும், எந்த ட்ரிக் பண்ணாலும் ஒன்றை செய்யப்பட முடியாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு, எழுதி வச்சு துதிச்சு பாருங்க. 2027 வாசல்லை கத்தர் உங்களுக்காக தரப்பார். ஹல்லேலூயா. துதியின் மூலமா எவ்வளவோ காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் கர்த்தருடைய வார்த்தையாக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதன்படி செய்வீர்களானால் இந்த வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு ஆசிரியக்கப்பட்ட நாட்களாய், துக்கம் சந்தோஷமாய் மாறின நாட்களாய், இருள் வெளிச்சமாய் மாறின நாட்களாய், செழிப்புள்ள நாட்களாய் கர்த்தர் மாற்றார். எப்படி தெரியும்? எப்படியும் ஆண்டு செய்வார். தாவீதை சும்மா விடல ஆண்டவர். பெரிய ராஜா தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று வகை தேடினான். யோசிப்பார். அவன் மரித்தான், தாவீது மரிக்கல. எந்த அளவுக்கு தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முன்னடையாளப்படுத்தி அவருடைய பேர் ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் பாருங்க. காரணம், அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு நன்றியுள்ள இருதயம். பூர்வ நாட்கள் நினைக்கிறேன், அவருடைய செயல்களாக என்ன செய்கிறேன், சிந்திக்கிறேன். என்னை பாதுகாத்தார், என்னை தப்பு வைத்தார், தேவையை சந்தித்தார், என்னை இப்படி நடத்தினார், இப்படி உதவி செய்தார். இந்த காலவழியிலே நம்முடைய உள்ள அப்படிப்பட்ட நன்றி உள்ளதாக இருக்குமானால் ஆசிரியக்கப்படும். தாவீது இன்னும் பல காரியங்கள் அவன் சொன்ன காரியங்களுக்கு நான் சொல்ல நேரமான வார்த்தையை நான் சுருக்குகிறேன். நாம் நன்றி உள்ளவளாய் காணப்படும். அந்த கிரேட்ஃபுல் ஹார்ட், அந்த நன்றி உள்ள இருதயம் நமக்குள்ள காணப்படட்டும். நான் சொல்ல, தேவனுக்கு நன்றியா இருப்போம், மனிதர்களுக்கு நன்றியா இருப்போம். யோவாஸ் தேவனுக்கு நன்றியா இல்லை, தன்னை ராஜாவாக்கின அந்த குடும்பத்தாருக்கு என்ன இல்லை, நன்றியா இல்லை. நான் கடந்த நாளில் வாசித்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம இந்த மிஷனுக்கு உதவி செய்வதனால அவருடைய மேகசின் எனக்கு எல்லா மேகசினும், எல்லா அவருடைய ஸ்தாபனத்தில் வருகிற மேகசின் எனக்கு வரும். நான் அதை அப்பப்பொழுது மேலோட்டமாய் என்ன நடக்கிறது பார்க்கிறது உண்டு. அதில் ஒரு சம்பவத்தை எழுதப்பட்டது, அதை நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தில் நடந்த சம்பவம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பையன் இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையில அவன் சேர்ந்து பொருட்களை வீடுகளுக்கு விநியோகம் பண்ணானான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நாள்ல அவனுக்கு மிகுதியான பசி ஏற்பட்டது. அவனுக்கு என்ன செய்ய தெரியல, அதிகமான பசி, கையில் காசு இல்லை. அப்ப கண் முன்பாக ஒரு வீடு ஒன்று தென்பட்டுதான். அந்த வீட்டை போய் தட்டினான். ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி அந்த வீட்டை போய் தட்டினானாம். அப்புறம் இந்த வீட்டிலேருந்து ஒரு பெண் வெளியே வந்தால், வந்தோடனே என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டான். அது இவனுக்கு சாப்பாடு வேணும் கேட்பதற்கு வெக்கமாய் போய்விட்டது. அவனுக்கு மனசு இல்லை. உடனே கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்புறம் இந்த ஸ்திரீ பார்த்தாலாம், அவன் மிகுந்த பசியோடு இருக்கிறத அவள் பார்த்தாலாம்.
பார்த்த உடனே ஒரு கோப்பை நிறைய பால் உணர்ந்து கொடுத்தார். அந்த கோப்பை நிறைய பால் கொடுத்ததை அவன் நல்லா குடித்தான். குடித்துட்டு அந்த சகோதரிக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த சிசு, என்ன நான் கொடுத்த பால் தானப்பா? அப்போ சொன்னா, எங்களுடைய தாயார் கற்றுக் கொடுத்தார்கள், அன்பான செயலுக்கு எவ்வளவும் பெருமதிப்பை என்ன செய்யல இல்லை, விலை கொடுத்து வாங்க முடியாது. நாட்கள் ஓடினது. இவன் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி ஒரு பிரசித்தி பெற்ற டாக்டராக அவன் மாறினான். அவனுடைய பெயர் ஹோவார்ட் ஹெல்லி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார்கள். நல்ல நிபுணனான வைத்திருந்தான் இருந்தான். ஒரு நாளில் அவன் மருத்துவ சீட்டை, அந்த வாழ்வர்களுடைய லிஸ்ட்டை அவன் பார்க்கும் பொழுது, அவன் இந்த பொருட்களை விநியோகித்த பகுதியிலிருந்து அந்த பகுதியை சார்ந்த ஒரு பெண் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டதை அவன் பார்த்தான். உடனே, நான் பணிபுரிந்த அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்களே, யாரும் போய் பார்ப்போம்னு சொல்லி அவன் வேகமாய் போய் பார்க்கும் பொழுது, மிக மோசமான நிலைமையிலே அவன் அந்த ஸ்திரியை பார்த்தான், அடையாளம் கொண்டான். ஒரு நாளிலே தான் தண்ணீர் கேட்டதற்கு ஒரு கோப்பை பாலை கொடுத்து தன் பசியை ஆற்றின அந்த பெண் தான் என்பதை கண்டுகொண்டு விசேஷித்த சிகிச்சை கொடுத்தவளை தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்து அதிகமான சிரமத்தோடு ஒரு உயிரை பாதுகாத்து நல்ல ஆரோக்கியப்படுத்தினான். அப்பொழுது அந்த ஆஸ்பத்திரியில் பில் அனுப்பப்பட்டதான். அதை பார்த்தவள், ஐயோ நான் எப்படி கட்ட போறேன்னு சொல்லி டாக்டர் முன்னால் நின்ன, ஏராளமான தொகை. அப்பொழுது அவன் சொன்னான், கீழே எழுதப்பட்ட வார்த்தையை வாசின்னு சொல்லும் பொழுது, இந்த முழு பணமும் ஒரு கோப்பை பாலினால் என்ன செய்யப்பட்டது, செலுத்தப்பட்டு விட்டது என்று அது எழுதப்பட்டதுதான். ஒரு நன்றி உள்ள இருதயம். இது நன்றி செலுத்துகிற நேரம். அவன் மறக்கல. நன்றி உள்ள இருதயம். இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம இருக்கிற எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எல்லா தேவ சோதனை எளிமை இருப்போம். ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவளாயிருங்கள். இந்த காலவெளியில் பல காரியங்களை சொல்லக்கூடிய காரியமாய் காணப்பட்டாலும் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி அறிதல் உள்ளவளாயிருங்கள். இந்த வார்த்தையை நான் விளையாட்டில் தேவ பிரசனத்தில் இருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிகுந்த சிரத்தையோடு இதை கவனியுங்கள், கேளுங்க. ஏதோ ஒரு பிரசனத்தை கேட்டோம், வருஷந்தோறும் ஒரு பிரசனத்தை கேட்டு போறோம், அப்படி இல்லை. தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த வருஷத்தின் நீரில் வந்திருக்கிற ஜனத்திற்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று பகலிலும் இரவிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டுதான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி அறிதல் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நன்றி அறியாத யோவாஸ் ராஜாவை குறித்து நான் பார்த்தோம். தன்னை ராஜாவாக்கின குடும்பத்திற்கே துரோகம் செய்தான். நன்றியை மறந்துட்டான். அவர்கள் இல்லைன்னா அவன் ராஜாவா இருக்க முடியாது. செத்திருப்பான். அத்தாலியால் அவளை கொன்று போட்டிருப்பாள். தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவனை பாதுகாத்தார்கள். அது மாத்திரமல்ல, அத்தாலியால் தேசத்தை அரசாண்டு கொண்டு வருகிறாள். அந்த தேசத்தில் கீழே தான் இவனை பாதுகாத்து வருகிறார்கள். யோசிப்பார், எவ்வளவு ரிஸ்கோடு பாதுகாத்திருப்பாள் என்பது தெரியும். அத்தாலியால் தெரிந்தால் இந்த முழு குடும்பமும் கொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவன் செய்த தயை நினையாமல் குமாரனை கொன்று போட்டான். காலையில் சொல்ல, தேவனுடைய பிள்ளையே, பூர்வ நாளை நினைச்சுப்பார். நீ மேல வர்றதுக்கு யார் யார் கை கொடுத்தார், யார் யார் உதவி செய்தார்கள், எந்த நன்மையை செய்தார்கள் என்பதை நினைத்துப்பார். ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னார், அடிமையா இருந்த போது நினைச்சு பாருப்பா, எப்படி அடிமையான கஷ்டப்பட்ட நினைச்சு பாரு, எப்படி துன்பப்பட்ட நினைச்சு பாரு, நினைத்துப்பார். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆரம்ப கால வாழ்க்கையை சற்று நினைத்து பார்ப்போம்.
பிள்ளைகள் சொல்லும் பொழுது ஒருவேளை சொல்லலாம், என்ன பழைய காரியத்தையே சொல்றீங்க, எங்க காலம் எப்படின்னு இல்ல சொல்லிக் கொடுங்க. அதுதான் ஆண்டவர் பண்டிகையெல்லாம் கொண்டாடும்படியாய் சொன்னார். பிள்ளைகள் பழைய காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய் நீங்கள் நடந்து வந்த வழிகளை போதீங்க. அன்றைக்கு 10 பைசா உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்பட்டதோ நீ சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் ஆசிரியத்தனால, பணம் ஏராளமாய் இருப்பதனால அதனுடைய மதிப்பு பிள்ளைகள் தெரியாம போயிடக்கூடாது. சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. இளைய சந்தையை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனை கேளு, இல்லை உன் மூதாதையரை கேளு, உன் சந்ததியை உன் தகப்பனை கேளு. தேவனுடைய பிள்ளை வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவரால் உண்டான நன்றியுடையது. யோவாஸ் நன்றி இல்லாமல் போனதுனால பெரும் கூட்டமாயிருந்தாலும் சிறு கூட்டத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்தார். அவன் வேதனைக்குள்ளாக்கப்பட்டான். ஊழியக்காரர்கள் எழுப்பி கொலை செய்து விட்டார்கள். உன் பூர்ணமான வேலை மறிக்கவில்லை. மற்ற ராஜாக்கள், சில ராஜாக்களை பார்க்கிறோம், நல்ல விருதோப்பணியாய் மறித்தாலும் வாசிக்கிறோம். காரணம் நன்றி இல்லாமல் போய்விட்டான். தாவீதோ சொல்லுகிறான், அபூர்வ நாட்கள் நினைக்கிறான், உடைய செயலா சிந்திக்கிறேன். ஆடு மேய்ச்சத யாருமே உதவிக்கிறாத ஒரு நிலைமை. கரடி வந்தது, சிங்கம் வந்தது, உடைய சவரெல்லாம் கடிந்து கொண்டது எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற ராஜ்ய மேன்மை ஆண்டவரே உம்மால வந்ததப்பா. என்னால பெருமை பாராட்டுவதற்கு இல்லை, நான் நன்றி உள்ளவனா இருக்கிறப்பா. சொல்ற என் ஆத்மாவே நீ மறக்காத, நன்றி செலுத்து, மறக்காத. எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். இந்த காலவடையிலே வரப்போகிற காலங்கள் ஆசிரியக்கப்பட்ட நாட்களாய், செழிப்பின் நாட்களாய், நன்மை பயக்கிற நாட்களாய் இருக்க வேண்டுமானால் இந்த நாளை நன்றி செலுத்துகிற நாளா ஆரம்பிங்க. சொன்ன பிள்ளைகளோடு உட்கார்ந்து குடும்பம் உட்காருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விளையாட்டு எடுக்காதீங்க, விளையாட்டை நினைக்காதீங்க. வரப்போகிற காலங்கள் மிக கொடிய காலம், மிக இக்கட்டான காலம் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை போஷித்து பாதுகாத்து தப்பி வைத்து நன்மையினால் நிரப்ப வேண்டுமானால் நன்றி உள்ளது வரட்டும். சவுலின் கைக்கு தப்பி வைத்தார், அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வைத்தார். இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்க. சொன்ன காரியத்தையே சொல்லி புலம்பாதீங்க. இந்த வருஷத்தில் நடந்த தீமையான காரியத்தையே சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. ஏற்பட்ட தோல்விகளையே சொல்லாதீங்க. இதுவரை எவ்வளவோ இந்த வருஷத்துல ஆண்டவர் பலவீனத்தின் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் கிருபையாய் கர்த்தர் நடத்தி இந்த நாளை காணபடி உதவி செய்திருக்கிறாரே. எத்தனை பேர் இல்ல பாருங்க. சொன்ன ரஜிஸ்டருடைய ஓன் பிரதர் எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல வேலை பார்த்துருந்தாதான் திடீரென்று சோமிலாம் போனார். ஒரு வாரத்தில் மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். தாங்க முடியல. திடீரென்று நம்ம கர்த்தர் எத்தனை பலவீனத்தில் பாதுகாத்தார், எத்தனை ஆபத்தில் தப்பி வைத்தார். ஆகவே இந்த காலங்களை வீணாக்காதீங்க. தேவனை துதியுங்க, தேவனுக்கு நேரத்தை செலவழிங்க. நான் தேவனுடைய வசனத்தின்படி அஸ்திவாரத்தில் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வரப்போகிற நாட்கள் மகா வேதனைக்குட்பட்ட நாட்களாய் காணப்பட வேண்டாம். யோவாஸ் அவன் நன்றி இல்லாதவனாய் காணப்பட்டதுனால மகா வேதனைக்குள்ளாக்கப்பட்டான். There was no remedy at all. பரிகாரமே இல்லாமல் போய்விட்டான். இந்த கால்கள் வேண்டாம். அது நமக்கு எச்சரிப்புருவாம்படியாய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அது தாவீதை போல மகிழ்ச்சி உள்ளவதாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்குள்ளாக காணப்படத்தக்கதாக நம்முடைய உள்ள நன்றி நான் நிரம்பட்டும். குடும்பத்தை உட்கார வச்சு, பிள்ளைகளை உட்கார வச்சு எல்லாம் ஆண்டவரை பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்ற எதிர்பார்த்த நன்மைகள் வராமல் இருக்கலாம், ஜெபத்துக்கு பதில் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம், இன்னும் காரியங்கள் நடக்காம இருக்கலாம். பரவாயில்ல, இதுவரை கர்த்தர் நடத்தினாரே, நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட இறுதி இருக்குமானா கர்த்தர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். தாவீதை நீ இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஓ ஹல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் நம்மை பார்க்கட்டும். ஆண்டவரே
தாவீதை போல பூர்வ நாட்களை போ இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். கர்த்தர் நடத்தின எல்லா வழிகளையும் மறந்து போனார்கள். தாவீது அப்படி அல்ல. தேவன் செய்த நன்மை நினைச்சதுனால எவ்வளோ பெரிய உயர்வு யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் அவங்க அப்பாவாலே மறக்கப்பட்டவன், லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் அந்த ஆடு மேய்க்கிறவனை கொண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்தாரே, அவன் சந்தையில இயேசு பிறந்தாரே. யோசிச்சு பாருங்க, சாதாரண காரியம் அல்ல. நன்றியுள்ள இருதயம் செயலாலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிற ஒரு இதயம் தான் நாளே. இந்த காலவெளி ஆண்டவரே, யோவாசை போல அல்ல ஆண்டவரே, தாவீதை போல நான் நெருளாய் காணப்பட ஒப்பு கொடுக்கிற இந்த வருஷத்தை முடிக்க போறோம். நாங்க குடும்பமாய் நன்றி செலுத்துவோம்ப்பா. நீ செய்து நடத்தின வழியெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்துவோம்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் நான் சொல்ல, தேவன் எதிர்பாராத நன்மைகளை தேவன் செய்வார், அற்புதத்தை செய்வார். இந்த வருஷத்தின் காணப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் மாறாக தேவன் காரியங்களை மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் வாயத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லா வாயத்தின் ஆண்டவத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் அப்படி இருப்பேன், நான் தீர்மானிக்கிற ஆண்டவரே சொல்லுவோம். இந்த வருஷத்தை இறுதியில் வந்திருக்கு, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவரே தாவீதை போல பூர்வ நாட்கள் நினைப்போம், யோவாசை போல இருக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லா தயவு செய்து வாயத்தை அறிக்கை பண்ணுங்க. இது மிக முக்கியமான ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு நாள். ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய வாசத்தின் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தான், உங்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காத்தான், உங்களுடைய ஆசீர்வாதத்தான் தேவனுடைய சன்னிதியிலிருந்து ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையாய் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெதுதிக்கு ஆண்டவரே கேட்போம். ஆண்டவரே ஒரு நன்றியுள்ள இதயத்தை தார ஆண்டவரே கேட்போம். நன்றியுள்ள இதயத்தை தார ஆண்டவரே கேட்போம். ஆண்டவர் நன்றியுள்ள இதயத்தை தார ஆண்டவரே கேட்போம். ஹல்லேலூயா. ஓ ரபலா கதரமா ஷபரபலா கதரமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி சொல்ல நான் மறப்பேனோ, நன்றி சொல்ல நான் மறப்பேனோ, ராஜாவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. நன்றி சொல்ல நான் மறப்பேனோ, நன்றி சொல்ல நான் மறப்பேனோ. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி சொல்ல நான் மறப்பேனப்பா. இல்லப்பா, நீ செய்த நன்மைக்காய் நன்றி சொல்லுவான். இந்த காலம் எல்லாம் அந்த வரப்போற நாட்கள்லாம் உள்ள நன்றினால் நிரம்ப ஆண்டவரே, வீடு நன்றினால் நிரம்பப்பா. எல்லாம் சொல்லுமா? நன்றி சொல்ல நான் மறப்பேனோ, நன்றி சொல்ல நான் மறப்பேனோ, ராஜாவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே. ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. நன்றி சொல்ல நான் மறப்பேனோ, நன்றி சொல்ல நான் மறப்பேனோ. அப்படியே கர்த்தர் நாட்கள்ல ஒவ்வொருவரையும் நன்றி உள்ள இருதயத்தினால் நிரப்பும்படியாக வரப்போற நாட்கள்ல எல்லா புலம்பல்கள், குறை சொல்தல் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படியாய் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தேவன் ஒவ்வொருக்கு தரும்படியாய் ஆண்டவர் கிருபையாகவும் தொடர்ந்து நடக்கிற திருவிழாவை தேவன் பொறுப்பெடுக்கும்படி சாம் பெரிய சபை ஜெபிங்க.